ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கோங்க. அதை நல்லா கழுவி குக்கரில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு விசில் விடுறதாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான வேலை. எடுத்து அப்புறம் கடைசியில் தாளிப்பு கொடுத்தா போதும். இப்போ பருப்பை நல்லா கழுவி போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு நல்லா க்ரீமியாக வெந்து போயிடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டிருக்கேங்க. அப்புறம் 5-6 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அதையும் உள்ளே அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 எனக்கு கருவேப்பிலை வந்து அதில் உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், வர மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது போட்டால் நல்லா மணமாக இருக்கும். நல்லா ஜீரணம் ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காய்ச்சல் சளி அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பேச்சுலர் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் ஒரே குக்கரில் போட்டு வைக்கிறது தாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்ட்டு இந்த பருப்புக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை செம காம்பினேஷனுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு பொரிய விடுங்க. சின்ன வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, கட் பண்ணி போட்டுட்டு அது கூட 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்க ஃபஸ்ட்லேயே தண்ணியில் ஊற போட்டு நல்லா அந்த மண்ணெல்லாம் கழுவி வாஷ் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் இடித்து போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்காது. உருளைக்கிழங்கோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது, இல்லைன்னா வரமிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும் உருளைக்கிழங்கு. காயை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்தளவுக்கு விட்டிங்கன்னா போதும். நல்லா வதக்கிட்டு கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த பருப்புக்கு, இந்த தண்ணி பருப்புக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பில் கொஞ்சம் நெய்யோ தேங்காய் எண்ணெயோ விட்டுட்டோம்னா இதை விட வேறு எதுவுமே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா இந்த பருப்பு வைப்போம். இல்லை ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இந்த பருப்பு தாங்க அடிக்கடி செய்வோம். ஏன்னா இது டக்குன்னு ஆயிரும். எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும். இப்போ பருப்பை தாளிச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு குண்டால் எண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு அதிலே கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. நல்லா ஸ்மெல், நல்லா கம்மன் மணமாக இருக்கும். அது கடுகு போட்டுட்டு அதே மாதிரி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 2 வரமிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க. உப்பு நான் அதில் ஆட் பண்ணல, இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து உள்ளே கொட்டிடுங்க. அது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போகணும். அப்போ தான் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பேச்சுலர் சாம்பார் ரெடி வித் பொட்டேட்டோ ஃப்ரை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.